எதுக்காக நம்ம அரிசி மாவு வந்து ஆட் பண்ணுறோம்? அந்த திக்னஸுக்காக. இது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் ஆட் பண்ணும் அந்த மாம்பழ குழம்புக்கு. மாம்பழ குழம்பு வந்து நம்ம சாதாரண குழம்பு மாதிரி தண்ணியாக இருக்காது, கொஞ்சம் கெட்டியாக கன்சிஸ்டன்சி இருக்கும். இது நம்ம வேணும்னா தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். சாப்பிடலாமா? டிஃபன் கூட இந்த மாம்பழ குழம்பு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம். ஸோ 1.5 ஸ்பூன் அரிசி மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இதையும் ஆட் பண்ணிடலாம். வேற என்ன ஆட் பண்ண வேண்டியது இருக்குது? கரைச்ச புளி. எவ்வளோ புளி நம்ம ஆட் பண்ணணும்? இதில் ஒரு தேக்கரண்டி ஆட் பண்ணலாம். பண்ணிடலாமா மொத்தமா? இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக தான் இருக்கு. இதுவே வந்துட்டு நம்ம குழம்பு மாதிரி கூட சர்வ் பண்ணலாம் போல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பருப்பு இருக்குது, காரம், புளிப்பு எல்லாமே இருக்கு இல்லையா? ஆனால் இதில் இன்னும் உப்பு சேர்க்கல. உப்பு இன்னும் நம்ம சேர்க்கல. இப்போ வந்து கல் உப்பு தான் சேர்க்கணும் இல்லையா? ஆமாம். இது நம்ம எப்படி இருந்தாலும் விசிலில் விடுறதுனால கல் உப்பே சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு வந்து சில பேர் வந்து இந்த கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்காக தான் கேட்குறேன். அதில் ஒரு ஸ்பூன் போடலாம். ஆனால் விழுதில் வந்து நம்ம உப்பு சேர்க்கல, அதனால இதில் டைரெக்டாக சேர்த்தனால உப்பு இது பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ உப்பு வந்து ஆட் பண்ணிட்டோம். அப்புறம் இதில் வந்து வெல்லம் சேர்க்கணும். வெல்லம் எவ்வளோ வெல்லம் சேர்க்கணும் நம்ம? வெல்லம் வந்து மாம்பழத்தோட ஸ்வீட் பொறுத்து. ஓகே. மாம்பழம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்னா நம்ம கொஞ்சமாக சேர்த்துனா போதும். ஸோ வெல்லம் ஆட் பண்ணியாச்சு. வெல்லம் ஆட் பண்ணதுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாமா? மிக்ஸ் பண்ணி கையாலவே நான் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த மாம்பழ குழம்பு நல்லா வந்துடணும். நான் ஃபர்ஸ்டே வேற வேண்டிட்டேன், வேற நல்லா வரணும்னு சொல்லி. இப்போ இதில் வந்து மாம்பழத்தை சேர்த்துடலாமா? இது வந்து நம்ம இதில் மாம்பழம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக இருக்கணும். பொடி பொடியாக அறுத்தோம்னா வேகும்போது உடைஞ்சிரும். ஆமாம். அதனால இது வந்து பெரிய ஸ்லைஸாக இருந்தால் நம்மளுக்கு சாப்பிடும்போது இப்போ நம்ம எப்படி காய் வச்சு சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இது மாம்பழமும் வச்சு சாப்பிடலாம். இப்போ இந்த மாம்பழத்தை உள்ள போட்டுருவோமா? சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ண வேண்டாம். மிக்ஸ் பண்ணா அது ரொம்ப உடைஞ்சிரும். அதனால அப்படியே விட்டு ஒரு விசில் வந்தது ஆஃப் பண்ண போதும். ஒரு விசில் வந்து ஒரு விசில். ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே குக் ஆயிடுச்சு. மாம்பழம் வந்து ரொம்ப குக் பண்ண வேண்டியது இல்ல. ஓகே. சோ விசில் வச்சிடலாமா? ரொம்பவே வந்து நான் என்ஜாய் பண்ணேன் இந்த மாம்பழ குழம்பு செய்யறதுக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு விசில் வந்துருச்சுன்னா நம்ம சேலம் மாம்பழ குழம்பு ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே இந்த சேலம் மாம்பழ குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு ஒரு சின்ன ரீகேப் போய் பார்த்துட்டு வந்துருக்கேன். செய்முறை: கடாயில் எண்ணெய் ஊற்றி காய்ந்த மிளகாய் வறுத்து எடுக்கவும். பின்பு அதனுடன் கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, மல்லித்தூள், சீரகத்தூள், வெந்தயத்தூள், தேங்காய் சேர்த்து அரைத்து கொள்ள வேண்டும். பின்பு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வேக வைத்த துவரம் பருப்பு, அரைத்து வைத்த கலவை, அரிசி மாவு, புளி கரைச்சல், உப்பு, தண்ணீர், வெல்லம், மாம்பழம் சேர்த்து ஒரு விசில் விட்டு கொத்தமல்லி தூவி எடுத்தால் நாவை நாட்டியம் ஆட வைக்கும் சேலத்து மாம்பழம் குழம்பு தயார். புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.